நடிகர் சிவகார்த்திகேயன் பத்தி இமான் அவர்கள் சொன்ன ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே சர்ச்சைக்குரியதா ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தது. சோ அதுக்கு எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கிறதுக்கு இப்போ சிவகார்த்திகேயன் தயாரா இருக்காரு அப்படின்னு சொல்லிதான் சோஷியல் மீடியால பேசப்பட்டு வருது. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நடிகர் சிவகார்த்திகேயன் அயலாங்கிற ஒரு படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தை ரவிக்குமார் அவர்கள் தான் இயக்கிட்டு வராரு. ரகுல் பிரீத் சிங், கருணாகரன், யோகி பாபு உள்ளிட்ட பலருமே நடிச்சிட்டு வராங்க அயலான் திரைப்படத்துல. அது மட்டும் இல்லாம இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு சில காலங்கள் தள்ளி போய்கிட்டே இருந்தது. ஆனா கண்டிப்பா நாங்க பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொங்கலுக்கு தனுஷ் நடிக்கிற கேப்டன் மில்லர் படமும் ரிலீஸ் ஆக போது கண்டிப்பா இந்த ரெண்டு படத்துக்கும் மிகப்பெரிய போட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. ஐலாண்ட் படத்துக்கு ஏஆர் ரகுமான் சார் தான் இசையும் அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஆடியோ லான்ச் இன்னைக்கு ஈவினிங் சென்னையில நடைபெற போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இமான் ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி நடிகர் சிவகார்த்திகேயன் பத்தி நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. சோ அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சிவகார்த்திகேயன் அவர்கள் கொடுக்கல. கண்டிப்பா இன்னைக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு இசையமைப்பாளர் இமான் கொடுத்த ஒரு பேட்டியில நடிகர் சிவகார்த்திகேயனை பத்தி நிறையவே இவர் குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவரோட நேம் ஃபுல்லாவே டேமேஜும் பண்ணியிருந்தாரு. சோ இது எல்லாத்துக்குமே இன்னைக்கு பதிலடி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்டர்நெட் 4 படத்தை தயாரிச்ச ரவிக்குமார் அவர்கள் தான் இந்த ஐலாண்ட் படத்தையும் தயாரிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப லோ பட்ஜெட்ல ரொம்ப சூப்பரான படமா இன்டர்நெட் 4 படத்தை கொடுத்திருந்தாரு. அதே மாதிரியே ஐலாண்ட் படத்தையும் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஃபுல்லாவே சயின்ஸ் பிக்ஷன் மூவி தான். இதுல ஏலியனையும் வேற இறக்கிருக்காங்க. சோ கண்டிப்பா ரசிகர்களுக்கு இடையில ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய மக்கள் கிட்ட இருந்து பாராட்டுகளும் குமிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் தாமதமான ஒரு படம் அப்படிங்கறதுனால இதோட ரிலீஸ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. தனுஷ் கேப்டன் மில்லர் இசை வெளியீட்டு விழா ஜனவரி 2ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில இப்போ அதுக்கு முன்னாடியே ஐலாண்ட் ஆடியோவை லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் சிவகார்த்திகேயன் இது கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹோட்டல் தாஜ் கோரமண்ட்ல தான் இந்த ஃபங்க்ஷன் நடைபெறவும் போகுது. அது மட்டும் இல்லாம இந்த ஃபங்க்ஷன்ல நிறைய விஷயங்கள் உடைய போகுது அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் சொல்லிட்டு வராங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இசையமைப்பாளரான இமான் அவர்கள் இந்த ஆண்டு கொடுத்த ஒரு பேட்டியில நிறைய விஷயங்களை ஓபனாவே பேசியிருந்தாரு. சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறவர் என்னை ஏமாத்திட்டாரு, அவர் ஒரு பயங்கரமான துரோகி, அது மட்டும் இல்லாம என்னோட விவாகரத்துக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு சில குற்றச்சாட்டுகள் அவர் மேல வச்சிருந்தாங்க. சோ அது எல்லாத்துக்குமே எந்த ஒரு பதிலுமே இல்லாம இருந்துச்சு. நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டு வந்துட்டு இருந்த நிலையில இப்போ அவர் மேல இருக்க குற்றச்சாட்டுக்கு கண்டிப்பா அவர் தான் விடை சொல்லி ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. இந்த நாள்ல அவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாரு அப்படின்னு மக்கள் மட்டும் இல்லாம ரசிகர்களும் காத்துட்டு இருக்காங்க. சோ இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.